வக்ஃப் சொத்துக்கள் தனிநபர் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடாது, அனைத்து தரப்பினருக்கும் சம வாய்ப்பு வழங்கும் வகையில் வக்ஃப் வாரியத்தின் கீழ் நியாயமான மற்றும் வெளிப்படையான நிர்வாகம் அமைக்க வேண்டும் என வக்ஃப் கண்காணிப்பு குழு நேற்று தீர்மானம் நிறைவேற்றியுள்ளது. விழுப்புரம் மற்றும் கடலூர் மாவட்டங்களைச் சேர்ந்த வக்ஃப் கண்காணிப்பு குழுவின் வருடாந்திர பொதுக்குழு கூட்டம் நேற்று மாலை நடைபெற்றது. கண்காணிப்பு குழு தலைவர் ஜாகிர் ஹுசேன், செயலாளர் முகமது ரஃபீக், துணைத் தலைவர் அப்துல் காதர், பொருளாளர் ஜான் பாஷா உள்ளிட்ட நிர்வாகிகள் கூட்டத்தில் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் வக்ஃப் வாரியத்தின் நேரடி நிர்வாக நடவடிக்கையில் உள்ள விழுப்புரம் மண்டி மஹல்லா மஸ்ஜித் தொடர்பான நிர்வாகம் மற்றும் வக்ஃப் சொத்துக்களை குறித்து விரிவாக ஆலோசனை நடத்தப்பட்டது. இதில் மஸ்ஜித் தொடர்பான ஆவணங்கள் மற்றும் நிர்வாக நடவடிக்கைகள் குறித்து எழுந்துள்ள புகார்கள் தொடர்பான உரிய விசாரணை நடத்தி சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தப்பட்டது. மேலும் அனைத்து தரப்பினருக்கும் சம வாய்ப்பு வழங்கும் வகையில் வக்ஃப் வாரியத்தின் கீழ் நியாயமான மற்றும் வெளிப்படையான நிர்வாகம் அமைக்க வேண்டும் என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. வக்ஃப் சொத்துக்களின் மதிப்பு 20 கோடி ரூபாய்க்கு அதிகமாக இருப்பதாகவும் ஆண்டுக்கு சுமார் 15 லட்சம் ரூபாய் வருமானம் கிடைப்பதாகவும் கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்டது. இத்தகைய வக்ஃப் சொத்துக்கள் தனிநபர் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடாது என்றும் வக்ஃப் வாரியத்தின் முழுமையான கண்காணிப்பு மற்றும் நிர்வாகத்தின் கீழ் கொண்டு வர வேண்டும் என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது.